ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிங்காட்டிலிருந்து கெத்தை நோக்கிய நம்மளோட பயணத்தோட பார்ட் 3ல இந்த மலை கிராமத்தோட ஒரு பகுதியில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தையும் அதனால் ஏற்பட்ட பேரழிவை பற்றியும் பார்த்தோம். இங்கே பக்கத்திலேயே இந்த அழகான மலை கிராமத்தோட இன்னொரு பகுதி இருக்குது. அங்கே அன்பான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நாம் பார்ட் 4ல் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? வாங்க போய் பார்க்கலாம். நாம் பார்ட் 3ல பார்த்த அந்த ஈபி குவார்ட்டர்ஸில் நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல ஈபி குவார்ட்டர்ஸ் புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் அந்த அழகான பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நாம் அதை போய் பார்க்கலாம். இங்கேயும் தண்ணி அதிக அளவில் இல்லை. இந்த பகுதியை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நாலா பக்கமும் அடர்ந்த வனப்பகுதியோடு ஒன்றிணைந்த வானுயர்ந்த மலைகள். அந்த மலைகளுக்கு நடுவில் அடிவாரத்தில் ஓடுற ஒரு ஆறு. இந்த ஆத்தோரத்தில் அளவான வீடுகள், அதாவது ஒரு 10லிருந்து 15 வீடுகளுக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த வீடுகளை சுற்றியும் பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பலா மரங்கள், அத்தி மரங்கள், தென்னை மரங்கள்னு இருக்குங்க. அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்தோம்னா மெயினாக பீன்ஸ், அவரை, வாழைன்னு இந்த மாதிரி சின்ன லெவலில் விவசாயம் பண்ணுறாங்க. என்னோட மாமியாரோட மாமனார் இங்கே தான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வாழ்ந்த வீடு இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டு வாசலில் வச்சுருந்த ஒரே ஒரு மலைச்சீத்தாப்பழம் மரம் மட்டும்தான் அப்படியே இருக்குது. பட் வீடு பார்த்தோம்னா இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இடிஞ்சு செடி கொடின்னு புதர் மண்டி போய் கிடக்கு. மரம் ஃபுல்லாக இருக்குங்க. பழம் அதான் இங்கே இருக்குது பாருங்க, நிறைய இருக்கு. எடுக்கிறீங்களா? பார்த்து ஏதாவது இருக்க போகுது. இதான் பாதை. இந்த பாதையில் போய் கதவு வந்து அந்த அந்த பக்கம் லாஸ்ட்டு, திரும்பினோன்னா லாஸ்ட்டு. இந்த அப்போத்தான் இங்கே தான் என்னை குளிக்க வச்சு, இந்த இடம் தான் குளிக்க வைக்கிற இடம். அங்கேயும் போகாத பப்பு, பா பா பா. இவங்க வாழ்ந்த இந்த வீடு தான் இந்த பகுதியில் கடைசி வீடாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அடர்ந்த வனப்பகுதியாக தாங்க இருந்திருக்கு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. பல பிஞ்சு இதுக்கு அந்த பக்கம் பார்க்குறதுக்கும் போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மயிலெல்லாம் எதையோ பார்த்து பயந்து அலற மாதிரி சத்தம் கேட்குது. எங்களை பார்த்து தான் அலறுதா இல்லை அந்த பக்கம் புதருக்குள்ளே ஏதாவது அனிமல்ஸ் மறைஞ்சிருக்கான்னு பயமாயிடுச்சு. ஏங்க அங்கே என்ன இருக்கு? போது வாங்க, பயமாக இருக்குது இதுக்கு மேலே. அந்த பக்கம் வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது, வா வந்து பாருன்னு என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு. போயிருந்தால் அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கலாம். ஈவினிங் டைமில் கரடி, யானையெல்லாம் இந்த இடத்துல சர்வசாதாரணமாக உலாவிட்டு இருக்கும். அதுலேயும் கரடியெல்லாம் இந்த புதற்குள்ளே மறைஞ்சிருந்தால் கூட நமக்கெல்லாம் தெரியாது. ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இங்கே குடியிருக்கிறவங்க சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மயிலெல்லாம் எதையோ பார்த்து பயந்த மாதிரி அலற சத்தத்தை கேட்கும்போது இதுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ நான் இங்கேயே நின்றுட்டேன். அதனால தான் அதையெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியலை. ஸோ சாரி. இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியில் இயற்கையோடு இயற்கையாக சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை சந்திக்கிறதுக்கும் நாம் ரெடியாக இருக்கணும். அதெல்லாம் என்னங்கிறத நாம் இப்போ ஒரு அழகான ஹோம் டூரோடு சேர்த்து பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாக பார்த்தோம்னா காடு தான் சுற்றியும். ஸோ
ஸோ எப்போ வேணாலும் என்ன அனிமல் வேணாலும் இங்கே இறங்கி வந்துடும். யானைகள், கரடி, முக்கியமாக கரடிகள் நடமாட்டம் இந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சின்ன கேட் போட்டிருக்காங்க. அந்த கேட்மே பார்த்தோம்னா தகரம் இல்லைன்னா இரும்புன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸோட. என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மயில் எங்கேயோ கத்துது, சாரி மயில் அகவுது. ஒரு கிச்சன். வீடு சின்னதாக இருந்தாலுமே ரொம்பவுமே க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. பட் இந்த வீட்டையே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த ஓட்டை வீட்டெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் கடவுள் அவதாரம். நீங்கள் இதை ஓட்ட வீடுங்கிறீங்க. இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க. மரப்பெட்டி, அது வந்து தகரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராஃப்டையும் இவங்களே பார்த்து பார்த்து செஞ்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பட் இந்த வீட்டையே இது ஒரு ஓட்டை வீடு. இந்த ஓட்டை வீட்டையும் வீடியோ எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. ஸோ இது ஓட்டை வீடு இல்லை, ரொம்பவுமே அழகான ஒரு வீடுன்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கிற இந்த கிச்சனையும் யூட்டிலிட்டியும் இப்போ ரீசெண்டாக தான் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிச்சனுக்கு என்ன ஆச்சுங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பக்கமும் ரூம் இருக்குங்களா? ரூம் இருந்துச்சு, கதவு, சமையல் ரூம். இது சமையல் ரூம். இது ஆள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் தண்ணி வந்து இது விழுந்துருச்சு. தண்ணி இந்த வீட்டுக்கு வந்துருச்சு. தண்ணி அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கும் தண்ணி அந்த தீபாவளி டைம். அதனால தான் யாரையும் வரம்புறை வர வைக்கவே மாட்டோம். நம்ம இது எல்லாமே அப்போ டேமேஜ் ஆனதாங்கம்மா. செவரெல்லாம் மேலே உளிஞ்சு வந்து செவரு அந்த பக்கம்லாம் விழுந்துருச்சு. அப்படி மண்ணு செவரு தான். இதுதான் சமையல் பெருசு ஃபஸ்ட்டு. பார்த்துமா. ஓ, இதோட அடிச்சு போடச்சு. பரவாயில்ல. பாப்பா மீன் பாரு. பாப்பா இங்கே வா. செருப்பு போட்டியா நீனாலும்? பாரு மீன் பாரு. ஓடி பாரு. பிடிப்பாங்களா? அதான் சொன்னாங்கல்ல மீன் பிடிப்பாங்க இங்கெல்லாம். எங்கள் பையெல்லாம் கையை உள்ளே விட்டு விட்டு பிடிப்பான் கழுக்கா மீன். அப்போல்லாம் இப்படி போகலாண்டா வழி இருந்துச்சு. பாதி தோட்டம் அது வரைக்கும் இருந்துச்சு எங்களுக்கு. பெரிய தண்ணி வந்து தான் இதெல்லாம் அடிச்சுட்டு போய் இப்படி. இது இப்போ எவ்வளோ நாளுங்கம்மா இருக்குது இப்படி தண்ணி வந்து அடிச்சுட்டு போய்? 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம். அதுக்கு முன்னாடி பெரிய ஃப்ளட் வந்து அங்கே ஊரெல்லாம் அழிஞ்சது. இது இப்போ 4 வருஷம் ஆச்சு. இப்படி இறங்கி போகலாம். இது படி கீழே ஆற்றுல போய் தான் துவைப்போம் பிடிப்போம் எல்லாம் தண்ணி எடுக்கிறதுலேருந்து. அந்த பாட்டி அந்த வழியில் வரும். உங்கள் பாட்டி அப்படி வந்து அப்படி இறங்கும். இப்போ ஒன்றும் ஆற்றுக்கே இறங்க முடியாது. அப்போ எல்லாம் அப்படியே அது எப்போ ஃப்ளட் ஆச்சு போயிட்டு அந்த பக்கம். இது இது மறைச்சிட்டோம். இப்போ இந்த வழியை மறைச்சிட்டு அந்த பக்கம் இருக்காங்க. இப்போ ஃப்ளட்டு தங்கம் தண்ணி வருதுன்னு சொல்கிறோம்ல, வெள்ளம் அதிகமாக வருது. இந்த ஆற்றுல தண்ணியை நிறையா வந்து அடிச்சிட்டு போயிடுச்சாமா. அதெல்லாம் அப்படியே போயிடுச்சாங்க. இவங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்குமாம்மா. ஸோ வீட்டுக்குள்ளே எப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மினி கார்டன் செட்டப் ரொம்பவுமே அழகாக செட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பூ இப்போல்லாம் இதெல்லாம் ஒரு சீசன். இந்த பூ எடுத்தியாடா பாப்பா? அதை வரேங்கம்மா. பூ எடுத்தியா? வாழைப்பூ. அது ஒரு பூவா? சூப்பராக இருக்குது. கலர் டபுள் கலர் பிடிச்சி நான் ஃபோட்டோ எடுத்துக்குவேன் செல்லு. ஒரு பூ விட மாட்டேன். ஒரு பூ பூத்தாக போய் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம்? இந்த மாதிரி பூச்செடி வைக்கிறது தோட்டம் பிடிக்கும். நானே செய்யணும். இந்த பாருங்க இங்கெல்லாம் இது தான். இங்கே இருக்குது.
உள்ள இருக்கு. இப்போ இந்த ஆற்றுல தண்ணி இல்லாமல் இருந்தாலும் கூட எப்போ வேணாலும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை. எந்த நேரத்தில் வேணாலும் யானை மற்றும் கரடி போன்ற வனவிலங்குகள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து காட்சி தரலாம். அதுலேயும் குறிப்பாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் அவங்க திரும்ப காட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த இயற்கை சார்ந்த சவால்களோடு சேர்த்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவம் மற்றும் மளிகை வசதிகள் கூட இன்னுமே இந்த பகுதியில் ஒரு சவாலாக தாங்க இருக்குது. நம்மளால் இந்த சவால்களை எதிர்கொள்ள முடிந்தால் இப்படிப்பட்ட ஒரு மாசு இல்லாத இயற்கை சூழலில் நம்மளாலேயும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் இவங்கள மாதிரி. கண்டிப்பாக பாய். சரி சரிங்க. வெள்ளிக்கிழமை சரி சரி நான் சரி தான் ஒன்றுமே கொடுக்கல. சரி சரி. சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. இல்லை இல்லை அதனால சாப்பிட்டோட சரி வரேன் சரி வரேன். நைட் ஃபோன் பண்ணி சாமி. சரி கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்பவுமே எங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தது. ஸோ மன நிறைவோடு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பணும். நம்மளோட வெள்ளியங்காடு டு கெத்தை பயணத்தை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த பயணத்துக்கு ரெடியாக இருங்க.